மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எந்திரிச்சதே லேட்டு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கிச்சனில் பார்த்தோன்னா நைட்டு பண்ண பூரி இருந்துச்சு. அதை சாப்பிட சொன்னால் யார் சாப்பிட மாட்டேக்காங்க. சில்லி பரோட்டா மாதிரி ஒரு சில்லி பூரி பண்ணலான்னு ஒரு டேஸ்ட் பண்ணினேன். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீதமான பூரியை ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். எப்போவுமே ஜீரகம் போடும்போது கையால் நல்லா கசக்கி போடணும். அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகுது. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். ரெண்டுமே பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்ச 2 பழுத்த தக்காளி அதையும் போட்டுக்கணும். போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி இந்த 3மே நல்லா மைன்யூட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு மசாலா பொடி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி, தக்தி வத்தல் பொடி, தக்தி புளிக்குழம்பு பொடி எல்லாத்துலேயுமே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக கரம் மசாலா பிஞ்சளவு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொடியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை வாசம் போகந்தண்டி ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்களுடைய பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ ஸ்மெல் நல்லா வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதே இது நம்மளோட குருமா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட ஊற்றிக்கிடலாம். என்கிட்ட குருமா இல்லாதனால இந்த பச்சரிசி மாவை கலக்கி அதில் ஊற்றுறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு நம்ம பிச்சு பண்ணி வச்ச பூரியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். நம்ம கிளறல தான் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த எல்லாருடைய ஃப்ளேவரும் பூரியில் வந்து சேரும். ஃபைனலாக கருவேப்பிலை, மல்லிச்செடி, புதினா தூவி இறக்குனா சூப்பரான சில்லி பூரி ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச சில்லி பூரி சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.